ஓம் நம சிவாயா. ஸ்ரீதேவியும் மூதேவியும் நாரதரின் கழகம் நன்மையில் முடியும் என்பார்கள். அவர் எப்பொழுதுமே நாராயணா நாராயணா என்று சொல்லிக் கொண்டே இருப்பவர். நாரதர் கானகத்தில் அப்படியே பாட்டு பாடி வந்து கொண்டிருக்கிறார். அறிவோம் நாராயணா ஜெயவோம் நாராயணா, அறிவோம் நாராயணா ஜெயவோம் நாராயணா, ஸ்ரீனிவாசா நாராயணா, ஸ்ரீ வெங்கடேச நாராயணா, பாண்டுரங்க நாராயணா, பண்டரிநாத நாராயணா, அறிவோம் நாராயணா ஜெயவோம் நாராயணா. இப்படி பகவானை பற்றி பாடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். கானகத்தில் அங்கு ஒரு சிவன் கோயில் தென்படுகிறது. அவரை பற்றியும் பாட ஆரம்பிக்கிறாரு. சிவ 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 சிவனே சிந்தையில் வருவதும் சிவனே, சிவ 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 சிவனே சிந்தையில் வருவதும் சிவனே, அண்ணாமலையே சிவனே கருணாமூர்த்தியே சிவனே, அண்ணாமலையே சிவனே கருணாமூர்த்தி சிவனே, சிவ 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 சிவனே சிந்தையில் வருவதும் சிவனே. அப்படி நாரதமுன கானத்தில் பாடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வருகின்ற நேரத்தில் இந்த இடத்துல ஸ்ரீதேவிக்கும் மூதேவிக்கும் ஒரு தர்க்கம், ஒரு சண்டை. என்ன அப்படின்னா, மூதேவி என்ன சொல்றா, இந்த உலகத்துல நான் தான் அழகா இருக்கிறேன் அப்படின்னு மூதேவி சொல்றா. ஸ்ரீதேவி சொன்ன என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல இல்ல நான் தான் அழகா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம், சண்டை. இப்படி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாரதர் முனை வந்து கொண்டு இருக்கிறார். நாரதரே வாங்க, என்ன தேவி மாதிரி என்ன அழைத்தீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற. அப்படி நீங்க வாங்க, எங்களுக்குள்ள ஒரு சண்டை. என்ன சண்டை உங்களுக்குள்ள? ஸ்ரீதேவியாகப்பட்ட அவள் அழகா இருக்கிறாளா, மூதேவிப்பட்ட நான் அழகா இருக்கிறேனா, இது நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றா. என்னடா இது, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அழகா இருக்குன்னா இன்னொருத்தர் கோச்சுக்குவாரு. ஸ்ரீதேவி அழகா இருக்குன்னா மூதேவி கோச்சுக்குவாள், மூதேவி அழகு என்று சொன்னால் ஸ்ரீதேவி கோய்த்து கொள்வாள். நம்ம என்ன செய்து ஒன்னும் புரியல, தடுமாறாரு. ரெண்டு பேருக்கு மத்தியில மாட்டின்னு முழிக்கிறாரு நாரதர் முனிவர். சரிம்மா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நேரத்தில் நாரதர், சரிம்மா நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன், அதுபடி நடங்க அப்படின்னு சொல்ற. அப்படி நீ சொன்னா சரி நாரதரே அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா நில்லுங்க அப்படின்ற. ரெண்டு பேரும் வந்து நின்னாங்க. நீங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போனாங்க. அப்படியே நில்லுங்கம்மா, மறுபடியும் அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் சேர்ந்து ரெண்டு பேரும் அப்படியே வராங்க. என்ன நாரதரே எங்களை நடக்க வைக்கிற இந்த காட்டுல அப்படின்றாங்க. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க இந்த இடத்துல இருந்து போகும்போது மூதேவி நல்லா அழகா இருக்கிறா, அங்கிருந்து வரும்பொழுது ஸ்ரீதேவி அழகா இருக்கிறா, அதனால மூதேவும் அழகுதான் ஸ்ரீதேவும் அழகுதான், ரெண்டு பேருக்கும் சமாதானம் சொல்றாங்க. இதுல என்ன கருத்து அப்படின்னா, ஒரு வீட்டுல மூதேவி போனா அந்த வீடு நல்லா இருக்கும், அந்த வீட்டுக்கு ஸ்ரீதேவி வந்தா நல்லா இருக்கும். அதனால அந்த கருத்தை வச்சு, அம்மா மூதேவி நீ போகும்போது அழகா இருக்கிற, ஸ்ரீதேவி நீ வரும்போது அழகா இருக்கிற அப்படின்னு நாரதர் யாருக்கும் மனசு நோகாதபடி ஒரு தீர்ப்பு சொல்றாரு. ரெண்டு பேரும் சிரிச்ச முகத்துல போறாங்க. நாரதே சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க.